friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு கபாப் ரெசிபி. இது வந்துட்டு தாங்கடி கபாப். இந்த தாங்கடி கபாப் வந்து நீங்க ரெஸ்டாரன்ட்ஸ்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த தாங்கடி கபாப். இது வந்துட்டு நம்ம வீட்லயே ரெஸ்டாரண்ட் மாதிரியே டேஸ்டா நம்ம செய்ய முடியும். அதுவும் ஓவன்லாம் இல்லாம நம்ம பேன்லயே செய்ய போறோம் இன்னைக்கு. இந்த ஈஸியான டாங்கடி கபாப் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் டாங்கடி கபாப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தாங்கடி கபாபுக்கு நான் இன்னைக்கு 2 லெக் பீஸ் எடுத்திருக்கிறேன். இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஆழமான ஸ்லிட்ஸ் போட்டுக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்குள்ள எல்லாம் மசாலா ஏறும். இந்த மாதிரி நல்லா ஆழமான கீரல்கள் போட்டுக்கோங்க. இப்படி சிக்கனுக்குள்ள மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஆழமா இப்படி கீறிக்கலாம். அப்பதான் வேகிறதும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி இந்த பீஸ்லயும் கீரல் போட்டுக்கலாம். தாங்கடி கபாபுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன வேணும்னா நம்ம 2 பீஸ் தான் எடுத்துருக்கிறோம். அதனால எல்லாம் கம்மியா போடுறேன். நீங்க அதிகமா போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மல்லி ஒரு 1/2 டீஸ்பூன், தனியா வந்துட்டு 1/2 டீஸ்பூன், மிளகு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகமும் 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கிறேன். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது லேசா வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டா கிறிஸ்ப் ஆகுற அளவுக்கு வறுத்தா போதும். அப்புறமேட்டு தான் பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம போதும், மனம் வருது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு நான் மிக்சி ஜார்ல மாத்தி இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். இதே இந்த சூடான பேன்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன். இந்த கடலை மாவையும் நம்ம லேசா வறுத்துக்கலாம். இந்த கடலை மாவு போட்டோம்னா நம்ம சிக்கன் மேல வந்துட்டு நல்ல மசாலாஸ் வந்து நல்லா கோட் ஆயிருக்கும். அதுக்காக தான் கடலை மாவை ஆட் பண்றோம். லேசா வறுத்தா போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேனோட ஹீட்டுக்கே இது நல்லா வறுபட்டுரும். இங்க பாருங்க, நம்ம வறுத்ததை இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. இது வந்துட்டு இந்த மாதிரி கோர்ஸா பவுடர் பண்ணா போதும். ரொம்ப நைஸா பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பவுடரோடய சேர்த்து நம்ம இந்த ஒரு பச்சை மிளகாயும் இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். இது தனியா வேணாலும் நீங்க தட்டி நசுக்கி போட்டுக்கலாம். நான் இதோடய போட்டு அரைச்சிட போறேன். இங்க பாருங்க, அந்த பச்சை மிளகாயும் இதோடய சேர்த்து நம்ம பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் மேரினேஷன் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 லெக் பீஸுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த பொடி, அந்த பொடியும் இதோடய சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர் ஆட் பண்றேன். நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம்ல இந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேசன் கடலை மாவு, இந்த கடலை மாவையும் இதோட சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, கம்மியா சேர்த்தினீங்கன்னா போதும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்தேன். இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தினீங்கன்னா போதும். இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த சிக்கன்ல வந்துட்டு நல்லா கோட் ஆகணும். நல்லா உள்ளுக்குள்ள எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இன்னும் நம்ம உப்பு போடலை. இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு நீங்க மேரினேட் பண்ணலாம். அதிக நேரம் மேரினேட் பண்ண முடிஞ்சா இன்னும் நல்லது. ஓவர் நைட் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னுமே ரொம்பவே நல்லது. இது வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா உள்ள எல்லாம் மசாலா இறங்குற மாதிரி நல்லா நம்ம ஸ்லிட் கொடுத்தோம்ல கத்தி வச்சு, அந்த ஸ்லிட்குள்ள எல்லாம் நல்லா இந்த மசாலா போற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு மசாலா வந்து நல்லா இறங்கி நல்லா இருக்கும் சிக்கன்ல. நீங்க இந்த கரெக்டா மிக்ஸ் பண்ணலன்னா இந்த உள்ள வந்து மசாலாவே இறங்காது. வெளியில மட்டும் கோட்டிங்ல மசாலா இருக்கும், உள்ளுக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு மசாலாவும் இருக்காது. இப்போ டேஸ்டா இருக்காது உங்களுக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சிக்கனை. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. இப்போ பாருங்க, இந்த சிக்கன் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் பக்கமா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி இதை வந்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டா போதும். நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போறது இல்ல, ரோஸ்ட் பண்ண போறோம். அதனால எண்ணெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் விட வேணாம். இந்த அளவுக்கு விட்டீங்கன்னா போதும். இதுவே கொஞ்சம் அதிகமா தெரியுது. நான் வந்து எடுத்துட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ வெறும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கு இதுல. இது நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம என்ன மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சிக்கன் பீசஸை எடுத்து வச்சிடலாம். அதனால
மேரினேஷன் இது மேலேயே அப்படியே தடவி விட்டுருங்க. இது இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சிக்கன் வேகமா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த ஆயில் வந்துட்டு அது மேல படுற மாதிரி நம்ம இப்படி நறுக்கி விட்டுடலாம். இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்துட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சிருங்க. இனி வந்து இது நல்லா வேகணும். வேகத்துக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு லெக் பீஸ் அதனால வேகத்துக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம இது நல்லா வேகட்டும். இப்போ நான் நல்லா ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது இந்த ஸ்டீம்லேயும் சேர்ந்து இது வேகும் நல்லா. இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி குக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பக்கமாக ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இடையில டர்ன் பண்ணி நல்லா வந்துட்டு குக் பண்ணணும் எல்லா சைடும். இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 12 மினிட்ஸாக நம்மளோட சிக்கன் வெந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பாருங்க லைட்டாக தண்ணி விட்டுருக்குது பாருங்க. இப்போ இன்னும் குக் ஆகணும். இன்னும் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு சிக்கன் லெக் பீஸ் இல்லையா, அது குக் ஆகணும் நல்லா. அப்போதான் நல்லா இருக்கும். நல்லா டர்ன் பண்ணி எந்த சைடு இன்னும் அந்த கிரில் மார்க்லாம் வரலையோ அந்த சைடு டர்ன் பண்ணி வச்சு திருப்பியும் குக் பண்ணலாம். அப்பப்போ செக் பண்ணி டர்ன் பண்ணி விடுங்க. லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்க நம்ம ஸ்டீம் பண்ணதுனால. திருப்பி மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நம்ம இடையில செக் பண்ணி இதை டர்ன் பண்ணி விடணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா நம்மளோட சிக்கன் வெந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க இந்நேரத்துக்கு நல்லா குக் ஆயிருக்கும். இன்னும் நம்ம ரெசிபி முடியலை. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சென்டரில் ஒரு பவுல் வைங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கறி துண்டை வந்துட்டு நம்ம அடுப்பில் சுட்டிருக்கேன். இப்போ இது இந்த கப்புக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விடுங்க. இப்போ இந்த மாதிரி புகை வர ஆரம்பிக்கும் போது இதை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை பண்ணுறதுனால நமக்கு இந்த சிக்கனில் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் செய்கிறோம். ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க. ஓகே, இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க இந்த ஸ்மோக் வந்துட்டு நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கன்ல நல்லா ஸ்மோக் ஏறி இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். நல்ல ஸ்மோக்கி ஸ்மெல் வருது இப்போ சிக்கன்ல. இப்போ இதை வந்துட்டு நம்ம அடுப்புல வந்து சும்மா கொஞ்சம் நேரம் கிரில் பண்ணி எடுக்க போறோம். அப்பதான் அந்த கிரில் இது வரும். இப்போ வந்துட்டு இதை எடுத்து இது மேல வச்சிடலாம். ஒரு கிரில் மேல இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ இதுக்கு மேல லைட்டா பட்டர் இல்லைன்னா கீ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த சிக்கன் மேல. இப்போ அடுப்பை பற்ற வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இந்த கிரில்லை வந்துட்டு நம்ம வச்சு இது கொஞ்ச நேரம் இதை வந்து ஸ்மோக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கனோட எல்லா பார்ட்டும் கிரில் ஆகிற மாதிரி இந்த நெருப்பில் லைட்டாக காட்டிக்கலாம். அடுத்த சைடு டர்ன் பண்ணி வச்சு அந்த சைடும் அதே மாதிரி கிரில் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் நெய் தடவிக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணால் தடவலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கிரில் பண்ணிக்கோங்க. நல்லா கிரில் ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான தாங்கடி கபாப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.